Hi viewers, நான் உங்கள் முகேஷ். ஸோ நம்ம வந்து போன வீடியோவில் இந்த பெண்டுலம் என்பது என்ன, இது வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க, இது வந்து எப்படி வந்து வேலை செஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை பார்க்காதுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா, போன வீடியோவில் நான் சொன்னேன் பெண்டுலத்தில் வச்சு எப்படி வந்து நீரோட்டம் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் நான் இன்றைக்கி பர்டிகுலராக சொல்லி தர போகிறேன். பெண்டுலம் வச்சு எப்படி வந்து நீரோட்டம் பார்க்குறது, அது நீரோட்டம் பார்க்கும்போது சில முக்கியமான விஷயங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பெண்டுலத்தில் நீரோட்டம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பெண்டுலம் வந்து ஒரு வழிகாட்டி மட்டும்தான். இது வந்து ஒரு வழிகாட்டியை தவிர இதுவே வந்து எல்லா வேலையும் செஞ்சிடாது. தயவுசெய்து சொல்கிறேன் பாருங்க, இது வந்து ஒரு வழிகாட்டி. நீங்கள் ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்டாக இருக்கிறீங்கன்னா அப்போ இது ஒரு எதை சூஸ் பண்ணுறது அப்படி தெரியல இருக்கும்போது இந்த பெண்டுலத்தை வச்சு யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஆகவே பெண்டுலம் என்பது ஒரு வழிகாட்டி மட்டுமே. ஓகேங்களா? இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பெண்டுலம் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். தெரியுதுங்களா? இதுதான் அந்த பெண்டுலம். ஸோ இது வந்து நான் வந்து கடையில் தான் வாங்கினேன், கடையில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா காப்பர் ப்ளஸ் வந்து அந்த ஸ்டோன் சொல்லியிருந்தோம் பார்த்திங்கன்னா, படிகாரக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டோன் சேர்ந்த பெண்டுலம் இது. இதில் வந்து ஒரு சின்ன செயினில் வந்து கட்டி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? சரி, இந்த பெண்டுலத்தை பற்றி நீரோட்டம் பார்க்குறது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இந்த பெண்டுலத்தை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணும், இது வந்து என்னென்ன சைகைகள்லாம் அசைவுகள்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நீரோட்டம் பார்க்குறத பற்றி போகலாம். சரி, ஃபஸ்ட்டு இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பெண்டுலத்தை எப்படி பிடிக்கிறது. ஸோ நிறைய பேர் வந்து நிறைய விதமாக பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ இதுதான் பர்டிகுலராக இப்படி தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை இருக்குது. ஸோ அது எப்படி பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய பேர் இந்த ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் சேர்த்து இப்படி பிடிப்பாங்க நிறைய பேர். இப்படியும் பிடிக்கலாம். இதை விட சிறந்தது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நடுவிரலும் கட்டை விரலும் சேர்த்த மாதிரி பிடிக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி நடுவிரலும் கட்டை விரலும் சேர்ந்த மாதிரி பிடிச்சி இந்த விரலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்காமல் வெளியே வரணும். இப்படி பிடிச்சிங்கன்னா இன்னும் சிறப்பாக வந்து வேலை செய்யும். சரி, ஏன் இந்த நடுவிரலும் கட்டை விரலும் சேர்ந்த மாதிரி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம 5 விரலுமே வந்து பஞ்சபூதங்களுக்கு ஒப்பீடாக சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்கன்னா இந்த 5 விரலுமே பஞ்சபூதங்களுக்கு ஒப்பீடாக சொல்லுவாங்க. அப்படி பஞ்சபூதங்கள் எந்தெந்த விரல் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஆக நடுவிரல் வந்து ஆகாயத்தை குறிக்குது. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த பெண்டுலம் வந்து முழுக்க வேலை செய்கிறது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஆகாயத்தோடு தொடர்புடையது, இந்த காலத்தோடு தொடர்புடையதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிற பதிலும் என்னென்னா எதிர்காலத்தோடு தொடர்புடையது. ஓகேங்களா? அதனால் இந்த ஆகாயம் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ஆகாயத்தையும் நெருப்பையும் சேர்த்து இப்படி பிடிச்சி பார்க்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்படி பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம். பட் அதை விட சிறப்பாக இருக்கிறதுனா இந்த நடுவிரலும் கட்டை விரலும் சேர்த்து பிடிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்படி பாருங்கள், நல்லா ஒர்க் ஆகும். சரி, ரெண்டாவதாக கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த பெண்டுலத்தில் நீரோட்டம் பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்மளுடைய மைண்ட் செட். ஸோ மைண்ட் செட் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் கன்ஃபியூஸ்டு மைண்டோடு இருக்கவே கூடாது. தெளிவான சிந்தனைகளோட அந்த சிந்தனைகள் எல்லாத்தையும் இது மேலே ஒருமுகப்படுத்தணும்னா கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். சரி, மூணாவதாக ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கொஷின் பேட்டர்ன். அதாவது நம்மளுடைய கேள்விகள் கேட்குற பார்த்திங்களா, அந்த விதம். எந்த காரணத்தை கொண்டும் ஒரு குழப்பமான கேள்வி கேட்கக்கூடாது. உதாரணமாக சொல்ல உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க. இப்போது நம்ம நீரோட்டை பற்றி எடுத்துப்போம். ஒரு 100 அடியில் நம்மளுக்கு வந்து தண்ணீர் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங்காயில் வச்சு பார்த்தாச்சு. இப்போ நம்ம அது பெண்டுலத்தில் சோதனை பண்ண போகிறோம். எப்படி கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 அடியில் தண்ணீர் வருமா, அவ்வளோதான். 100 அடியில் தண்ணி வருமா, ஷார்ட்டை முடிச்சிடணும். அதை விட்டுட்டு 100 அடியில் தண்ணீர் வருமா வராதா இந்த மாதிரிலாம் குழப்பு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான முடிவு சொல்லாது. இது பிடிச்சிட்டு 100 அடியில் தண்ணீர் வருமா, அவ்வளோதான். இந்த ஒரே கேள்வி கேட்டிங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரி எல்லா கேள்விகளும் வந்து நீங்கள் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இப்படி தான் கேள்விகள் கேட்கணும்னு சொல்லிட்டு எந்த காரணத்தை கொண்டு குழப்பு கேட்கக்கூடாது. ஒரே மாதிரிக்கான கேள்விகள், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ஷார்ட்டாக நல்லா நறுக்குன்னு ஒரே ஒரு கேள்வி அந்த மாதிரி கேளுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். சரி, நாலாவது என்ன விஷயம் இந்த பெண்டுலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பெண்டுலத்துடைய அசைவுகள். அதாவது பெண்டுலம் எப்படிலாம் அசைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்படி அசையும். அப்படி இல்லைன்னா சைடில் அசையும், இந்த அசைவு இருக்கும். அப்படியும் இல்லைன்னு வச்சுங்களேன், அதாவது கடிகார திசைன்னு சொல்லுவாங்க, அதாவது கிளாக் வைஸ் இப்படி சுற்றுறது. இப்படி இல்லைன்னா
எதிர்கடிகார திசை, அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி சுத்தம். இந்த 4 அசைவுகள் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஓரளவுக்கு நல்லா வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் இதுதான் இந்த பெண்டுலத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான 4 விஷயங்கள். சரிங்க, இப்போ நம்ம இந்த பெண்டுலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாச்சு, இது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய அசைவுகளை நம்ம பார்த்தாச்சு. சரி, இதில் என்னெல்லாம் கேட்கலாம், நம்ம நீரோட்ட சம்மந்தமாக இதில் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இன்ச்சு கணக்கு கண்டுபிடிச்சிக்கலாம் ஈஸியாக. எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு பாயிண்ட் வச்சாச்சு, அந்த பாயிண்ட்டுக்கு நேராக சென்டர் உக்காந்துட்டு அதே மாதிரி பிடிச்சி உங்கள் மைண்ட் செட் எல்லா சிந்தனைகளும் இதை மேலே வச்சுட்டு நம்மளுடைய மனசில் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க போகிறோம். இந்த இடத்துல ஒரு வேளை உதாரணமாக சொல்கிறேன் பாருங்கள், 2 இன்ச்சு தண்ணி வருமா, இல்லை 2.5 இன்ச் தண்ணி வருமா, இல்லை 3 இன்ச் தண்ணி வருமா, நீங்கள் கேட்குற கேள்வி தான் 2 இன்ச் தண்ணி கிடைக்குமா அந்த இடத்துல அப்படின்னு கேட்டுட்டு இப்படி பிடிச்சிட்டு ரிசல்ட் என்னன்னு பாருங்கள். ஒரு வேளை உண்மையிலே அங்கே 2 இன்ச் தண்ணி கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பெண்டுலம் என்ன பண்ணணும்னா கடிகார திசையில் சுற்றும், அதாவது இப்படி சுற்றும். ஒருவேளை அங்கே 2 இன்ச் தண்ணி கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எதிர் கடிகார திசையில் சுற்றும், இப்படி சுத்தம். இவ்வளோ தாங்க, சிம்பிளுங்க. இந்த மாதிரி வச்சிங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல எவ்வளோ தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிடலாம். அடுத்து வேறு என்ன கேட்கலாம் அப்படின்னு வச்சோம்னு வச்சுங்களேன், அடிக்கணக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதில் அடிக்கணக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இப்படியே பிடிச்சிட்டு நம்ம 10 20 சொல்லலாம், இல்லை 20 40 அப்படி சொல்லலாம், இல்லை 5 10 சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லிகிட்டே வரும்போது இப்போ உதாரணமாக ஒரு 50 அடியில் ஒரு சரம் உடையுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக 50 அடியில் வரும்போது பெண்டுலம் அசைய ஆரம்பிக்கும், அதாவது கடிகார திசையில் அசைய ஆரம்பிக்கும். சில டைமில் அசையாமையும் நிற்கும். நீங்கள் தேங்காயில் காட்டும்போது 100 அடி உங்களுக்கு காட்டியிருக்கோம், ஆனால் பெண்டுலத்தில் காட்டியிருக்காது சில டைம். அப்போ நீங்கள் அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு எல்லாத்தினுடைய ரிசல்ட் சேமாக வந்தால் தான் அந்த இடத்துல கன்ஃபார்ம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கலாம். ஸோ அதில் காட்டுது இதில் காட்டலைன்னா அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது. அப்போ நீங்கள் கொஞ்சம் அங்கே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ உதாரணமாக 100 அடியில் ஒரு சரம் உடையுதுன்னு வச்சுக்கலாம், நீங்கள் 10 20 நீட்டே வரணும். கை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு விரல பிடிச்சிட்டு 10 அடி 20 அடி 30 அடி 40 அடி 50 அடி 60 அடி 70 அடி 80 அடி 90 அடி 100 அடி வரும்போது அங்கே பெண்டுலம் வந்து என்ன ஆகும்னா அங்கே வந்து கடிகார திசையில் சுற்ற ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் அதை வச்சு நல்லா கண்டுபிடிச்சிடலாம். சில டைம் என்ன ஆகும்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வேகமாக ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது, சில டைம் இப்படியும் ஆடுறதுக்கு சைட்லேயும் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் அதிகமாக எதிர் கடிகார திசையில் சுற்றாது. நம்ம மைண்ட் செட் பொறுத்து தான், நம்ம இப்படி சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம்னா கரெக்டாக அந்த சைடு சுற்றிடும். ஸோ அதுதான் இதில் வந்து அடிக்கணக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு பெண்டுலம் ஈஸியான வழிமுறை. ஸோ இதில் வேறு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே உப்பு தண்ணி வருமா நல்ல தண்ணி வருமா அப்படின்னு சொல்கிறதும் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் அதே மாதிரி நம்ம அந்த சென்டர் பாயிண்ட் மேலே பிடிச்சிட்டு முடிஞ்சாலும் கீழே உக்காந்துருங்க, அந்த நிலத்தில் கீழே உக்காந்து செய்யுங்க, அதுதான் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ உக்காந்துட்டு சென்டர் பாயிண்ட் மேலே இதே மாதிரி பிடிச்சிட்டு உப்பு தண்ணி இங்கே வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அப்படி இல்லை நல்ல தண்ணி இங்கே வருமா, அவ்வளோதான். இப்படி இந்த மாதிரி கேள்வி கேளுங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கேள்வி கேளுங்க. கேட்டுட்டு அதே மாதிரி பிடிங்க. உப்பு தண்ணி வரும்னா அங்கே வந்து கடிகார திசையில் சுற்றும், வராது அப்படின்னா எதிர் கடிகார திசையில் சுற்றும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து என்ன பாறை வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எவ்வளவு தண்ணி வரும், என்ன வகையான மண் இருக்குது, இது எல்லாமே வச்சு ஓரளவுக்கு நம்மளுடைய சிந்தனைகள் மூலம் வந்து இதில் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போயிட்டு என்ன பண்ணேன்னா, இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து வீட்டிலேருந்தே வந்து கரெக்டாக நீரோட்டம் பார்த்து கொடுப்போம் உங்கள் லேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களாம் மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த மாதிரி பெண்டுலத்தை வச்சு தான் ஓரளவுக்கு கணிப்பாங்க. 100% சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு கரெக்டாக கணிப்பாங்க. ஸோ இந்த நிலத்துக்கு போயிட்டு அங்கே இருந்தும் அந்த நிலத்தில் இருந்தும் அந்த சென்டர் பாயிண்ட் மேலே நின்றுக்கிட்டு இங்கே எண்றதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம்னா ஒரு சார்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் சார்ட் வச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நம்ம வந்து சாதாரணமாக ஒரு நோட் பேப்பரில் வச்சு போட்டுக்கலாம். நான் இப்போ இதில் என்ன போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா 1 2 2 3 3 அப்படி தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது சென்டரில் இங்கே வந்து நம்ம பெண்டுலம் வச்சுட்டு பெண்டுலத்தை பிடிச்சிட்டு இப்போது அந்த இடத்துல 2.5 இன்ச் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம்னா எத்தனை இன்ச் தண்ணி கிடைக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோன்னு வச்சுங்களேன். ஒருவேளை அங்கே 2 இன்ச் தண்ணி கிடைக்கும்னா 2க்கு நேராக வந்து இந்த அசைவு இருக்கும், இப்படி இருக்கும். அப்படி இல்லை 1 இன்ச் தண்ணி கிடைக்குன்னா 1 இன்ச் தண்ணிக்கு நேராக இந்த அசைவு இருக்கும். ஸோ அது எதுக்கு நேராக அசைவுதோ அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதே மாதிரி என்ன பிடிச்சிருக்குன்னா நான் இங்கே 1 2 3 4 போட்டு அதே மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எத்தனை லைன் வந்து அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை கேப் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை மட்டம் கிடைக்கும் அதுக்காக வந்து இது போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி இன்னொன்று என்ன போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அடிக்கணக்கு போட்டு வச்சுருக்கேன். நான் 20 40 60 போட்டிருக்கேன். ஸோ நிறைய டைம் வந்து இது வந்து எனக்கு நிறைய டைமில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு.
இதை வச்சு பார்க்கும்போது நிறைய கரெக்டாக அக்யூரேட்டாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு கேப் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பேன். அப்போ வந்து கரெக்டாக 60 to 80 கரெக்டாக அந்த இதில் ஆடும், இல்லை 100 to 120 அந்த மாதிரி ஆடும். ஸோ அக்யூரேட்டாக சொல்ல முடியாது, இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ள 100லேருந்து ஒரு 110க்குள்ளே கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லிடலாம். ஸோ இப்படி தான் நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு நீர் ஊற்று எடுக்கிறதுக்கு இதை வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு எனக்கு நல்லா காமிச்சிடும். சரி, இந்த பெண்டுலத்தை வச்சு எப்படி வந்து கரெக்டாக சென்டர் பாயிண்ட் வைக்கிறது, எந்த பக்கம் வந்து எந்த பக்கம் நீரோட்டம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தெளிவாக போட்டிருக்கேன். அதாவது மணி கட்டி அதில் போட்டு வச்சுருப்பேன். உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி பாருங்கள், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இப்போ சொன்னது எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பேசிக் தான். இந்த பெண்டுலத்தில் சொன்னது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வெறும் பேசிக் தான். இன்னும் இதில் வந்து துல்லியமாக நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இந்தளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே ஓரளவுக்கு வந்து நல்லா பெண்டுலம் யூஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. பெண்டுலத்தை பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, நம்ம வியூவர்ஸ் வந்து பெண்டுலத்தை பற்றி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இது சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கு போனேன். ஸோ இது வந்து நீ எப்படிடா கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ நானும் வந்து அனுபவத்தில் தான் கற்றுக்கிட்டேன், நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சும் கற்றுக்கிட்டேன். அது இல்லாமல் நிறைய இதுக்குன்னு நிறைய புக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் உங்ககிட்ட வந்து இதை சொன்னேனே. ஸோ இதில் நான் சொன்னது ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு நினைக்கிறேன். ஸோ நிலத்தடி நீரோட்டம் சம்மந்தப்பட்ட எந்த கேள்விகளாக இருந்தாலும் நம்மளுடைய சேனல் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய முகேஷ் வீரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க தமிழ், வளர்க விவசாயம். பாய்.